ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். அப்பா அம்மா வந்திருக்காங்க, உங்ககிட்ட என்னமோ பேசணுமா? என்ன திடீர்னு? நான் தான் ஃபோன் அடிச்சு வர சொன்னேன். ஓவராக தண்ணி அடிச்சுட்டு மறுநாள் காலையில் நேற்று என்னெல்லாம் தப்பு பண்ணோம்னு ஒவ்வொன்றா நினச்சி பார்க்குற வேதனை இருக்கே, ரொம்ப கொடுமையானது. தண்ணியை போட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே அது ஒரு பேய் வீடாக மாறிடுது. தூங்கி எந்திரிச்சதும் எனக்கு இறங்கிடுச்சு, அவளுக்கு ஏறிக்கிடுச்சு. இன்னும் அது இறங்குறதுக்கு 1 வாரம் ஆகுமா இல்லை 1 மாதம் ஆகுமான்னு தெரியல. பொண்டாட்டி அவள் வீட்டுக்கு போன போட்டுட்டா. மாமனாரும் மாமியாரும் மதுரையிலேருந்து கார் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது, முந்திரி பருப்பு மட்டும் வாங்காமல் விட்டேன் போல். முந்திரி பருப்பு மட்டும் காணா. கல்யாணத்துக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தண்ணி அடிக்கிறதில்ல. ஆனால் அன்றைக்கி ஒரு பார்ட்டியில் அவன் தண்ணி அடிக்க மாட்டான் சொல்கிறேன். நான் வேறு 4 கிளாஸ் வாங்கிட்டேனடா, ரிட்டர்ன் கொடுத்தா வாங்க மாட்டாங்கடா. கிருஷ்ணமூர்த்தி நல்லா சொல்கிறது காலமே இல்லை. நீ அவனுக்கு ஃபோனை போட்டு ஃபஸ்ட்டு. இல்லை அவன் தான் அடிக்கிறான், நீயே பேசு. என்னடா வரலையா? எதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து பேசிக்கலாம் வா. டேய், அவனுக்கு குழந்தை பிறந்ததுக்கு பாட்டு வைப்பான்னு உனக்கு தெரியாதா? காலையிலே வாழ்த்து சொல்லியாச்சு, ஸ்வீட் சாப்பிட்டாச்சு, அப்புறம் என்னடா? அப்புறம் என்னவா, பார்ட்டினாவே முதல்ல வர்றாள் நீ. அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடிடா. இல்லைடா, சண்டே மட்டும்தான், அதுவும் வீட்டிலே தான். அப்படி ஒரு அக்ரிமெண்ட்டு, வாக்கு கொடுத்துட்டேன்டா. என்னடா இது நாட்டா போட டேலாக் இந்த மாதிரி வாக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு இருக்கான். முதல்ல உட்காரு. ஒரு நல்ல கெட்டது கூட ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து தண்ணி அடிக்கிற வாழ்க்கை என்னடா வாழ்க்கை? டேய், தண்ணி அடிக்கிற விஷயத்தெல்லாம் கட்டாயப்படுத்தாதடா. என்னடா சொல்கிற? நான் வேறு 4 கிளாஸ் வாங்கிட்டேன்டா, 1 கிளாஸ் வேஸ்ட்டாக போயிடுமேடா. ஏய், அவனை கொஞ்சம் பேசாமல் இருக்க சொல்கிறான். டேய், ஏதாவது பேசிட்டு போயா? ஒன்று பண்ணலாம், பொண்டாட்டி போன போடு, ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்திருக்கு, பார்ட்டி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தண்ணி அடிச்சுட்டு பெர்மிஷன் கேளு. இது நல்ல யோசனையா இருக்கே. அவகிட்ட பெர்மிஷன் கேட்குறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஆனால் அவள் ஏதோ வேலையில் இருந்திருக்கா. ஃபுல் ட்ரிங்க் போய் கட் ஆயிடுச்சு. அவள் என்னை திருப்பி கூப்பிட்ருக்கா. என்னோட கெட்ட நேரம் அவளுக்கு அன்னைக்குன்னு பார்த்து அவுட் கோயிங் இல்லை.
கொஞ்சமாக தண்ணி அடிச்சுட்டு வீட்டில் போயிட்டு அடிக்காத மாதிரி சமாளிச்சிடலான்னு தான் அடிக்க ஆரம்பித்தேன். ஆனால் இது என்ன போதி மரமா, போதை மரமாச்சே, சும்மா விட்டுருமா? ஒரு நல்லது கிட்டது கூட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியாக தண்ணி அடிக்காத வாழ்க்கையாடா ஊத்துறா. முந்திரி பருப்பு மட்டும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்லடா. கிருஷ்ணமூர்த்தி நண்பனுக்கும் குழந்தை பிறகும் அதை கட்டாயம் பாட்டி வைப்பாப்புல. அன்னைக்கு உனக்கு கண்டிப்பா முந்திரி பருவம் உண்டு. உண்டு முந்திரி பருப்பு உனக்கு உண்டு. முந்திரி பருப்பு வாங்கிடுவோம். திட்டுவாங்க விட்டுட்டு கண்டிப்பா நான் இருக்கேன் உனக்கு. இவன் மட்டும் இந்த பார்ட்டியில கலந்துக்கலைன்னு வச்சுக்கீங்க, ஒரு கிளாஸ் வேஸ்டா போயிருக்குங்களாடா. வாசுகின்னு ஒரு படம் பார்த்தேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா? நயன்தாரா மம்முட்டி நடிச்ச படம் தானே? எஸ். பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான படம். மம்முட்டி தான் அதில் வந்து அட்வொகேட். டிவோர்ஸ் வாங்கி தரல அவர் ஸ்பெஷல். எல்லாருக்கும் டிவோர்ஸ் வாங்கி தரதில்ல, சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைப்பாரு. ஜென்டிலான பர்சன். ஃபர்ஸ்ட் நைட்டில் பையனும் பொண்ணும் பழைய விஷயங்களை ரீவைண்டும் பண்ணக்கூடாது, ஃபார்வேடும் பண்ணக்கூடாது. ஒன்லி ப்ளே ப்ளே ப்ளே. 5-6 அபாசனம் ஆன பொண்ணு கூட இதில் எனக்கு பழக்கமே இல்லை, பயமாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. பழைய விஷயங்களை ஓப்பனாக பேசவே கூடாது. மம்முட்டி பேசுகிற டைலாக் தானே? எஸ். காஃபியா டீயா? காஃபி. எல்லார்கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு ராமகிருஷ்ண பரமஹம்சரே சொல்லியிருக்காரு. காஃபி தானே? ஆமாம். எல்லா உண்மையும் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கக்கூடாதுன்னு ராமகிருஷ்ண பரமஹம்சரே சொல்லியிருக்காரு. கண்டுபிடிக்கல, அவன் கண்டுபிடிக்கல. அப்படியே மெயின்டைன் பண்ணிடு, அப்படியே போயிரு, பிரச்சனை இல்லை. அப்படியே மெயின்டைன் பண்ணிடு. எல்லா உண்மையும் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாதுன்னு யார் சொன்னது? ராமகிருஷ்ண பரமஹம்சர். செம்மையா இருக்குல்ல? இதை நீ இவ்வளவு என்ஜாய் பண்றத பார்த்தா உன்னோட கடந்த காலத்துல ஏகப்பட்ட சீக்ரெட் பிளாஷ்பேக் இருக்கும் போலயே. ஆமா, உங்க வாழ்க்கையில இருக்கிற பிளாஷ்பேக்கோட கம்மிதான். பேச்ச மாத்தாத. பிளாஷ்பேக் இருக்கா இல்லையா? சுகர் போதுமா? பேச்ச மாத்தாத. பிளாஷ்பேக் இருக்கா இல்லையா?
டிராப் இருக்கா இல்லையான்னு கேட்டேன். தண்ணி வச்சிருக்கீங்க தானே? குடிச்சிருக்கீங்க தானே? குடிச்சிருக்கீங்க இல்ல குடிச்சிருக்கீங்க இல்ல குடிச்சிருக்கீங்க 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 ஆமா குடிச்சிருக்கேன். என்னப்பா லட்சுமி, லட்சுமி சொல்றத கேளு. அதுக்கு பிறகு எங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் பெருசாச்சு. சண்டை போட்டா தாங்கிட்டேன். ஆனா அழ ஆரம்பிச்சா பாருங்க, என்னால தாங்க முடியல. கை வச்சிட்டேன். இந்த 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற தூரத்துலலாம் பொண்ணு எடுக்கிறது தப்பு. அதுவும் 2 பேர் வீட்லேயும் ஃபோன் இருக்கிறது அதை விட தப்பு. இன்றைக்கி ஒரு பஞ்சாயத்து இருக்குது. மாமனார் அதை பற்றி பேசினார்னா அந்த டாபிக் பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட வேண்டியதுதான். ரொம்ப பேசினார்னா உன் பொண்ணை கூட்டிகிட்டு போயான்னு சொல்லிட வேண்டியதுதான். பார்க்கலாம். மாமா வணக்கம் மாமா. மாப்பிள்ள மாப்பிள்ள வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, பொண்ணை நல்ல இடத்துல கட்டி கொடுத்த குலவி வந்துக்கு நேர்த்தி கடை வச்சிருந்தேன். வர்றதா நானும் அத்தையே வந்திருக்கான். போலாமா மாப்பிள்ள? போலாம் மாமா போலாம். என்னோட கெட்ட நேரம் கோயில் பக்கத்தில் 2 பேர். சாமி தரிசனம்லாம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அப்பா நாங்க போயிட்டு வர்றோம். அப்பா நீங்க எதுக்கு வந்தீங்க? திடீர்னு கிளம்புனா என்ன அர்த்தம் சொல்லுங்க. மாப்பிள்ள எது தொடங்கினாலும் வந்து நம்ம லட்சுமி கையால தொடங்குறது. இப்போ ஒரு கம்பெனி ஒன்று தொடங்க போறோம். அதே வந்து லட்சுமி கையால தொடங்கி வைக்கிறதுக்காக கூப்பிடலான்னு வந்திருக்கேன். மாப்பிள்ள நீங்க லட்சுமியை கூட்டிட்டு வந்துருங்க. அப்பா நீங்க என்ன கேட்க வந்துட்டு என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அது வந்து மாமா, தண்ணீர்ச்சி உண்மைதான். அது நடந்திருக்க கூடாது. அடிச்சிட்டேன். இனிமே அந்த மாதிரி நடக்காது மாமா, மன்னிச்சிருங்க. என்ன மாப்பிள்ள இதுக்கு போய் மன்னிப்பு கேட்டுட்டு, இது ஒரு குடும்பத்தில் நடக்கிறது தானே. பொண்ணு உங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம், பாதுகாக்க வேண்டிய உங்க கடமை. சரி நாங்க இப்ப கிளம்புறோம்.
ஏங்க நான் தான் புத்திக்கிட்டு போய் நம்ம சமாச்சாரத்தை அப்பா கிட்ட சொல்லிட்டேன். நீங்க எதுக்குங்க போய் சாரி கேக்குறீங்க? கடைசி வரைக்கும் அந்த சீக்ரெட் பிளாஷ்பேக்கை சொல்லவே இல்லையே.